ஏங்க அது எப்படிங்க நினைக்காம இருப்பாங்க இவங்க? காலங்காலமாக நடந்துருக்கிற விஷயம் தானே இது. நாங்கெல்லாம் எத்தனை கல்யாணத்தில் இதை பார்த்துருப்போம். நல்லா இருப்பாங்க. அந்த பொண்ணு கால் எடுத்து வைக்கிற நேரம் அந்த வீட்டில் அப்படியே பூகம்பம் மாதிரி கிடுக்கிடுன்னு ஆட ஆரம்பிச்சிருங்க. அந்த காலத்தில் பெரிய மனுஷங்க சும்மாவா சொல்லி வச்சாங்க, சனிக்கிழமை இளவு விழுந்தா தொடர்ந்து இளவா விழும். திங்கக்கிழமை ஊருக்கு போகக்கூடாது. இன்னும் இருக்கு இந்த கைரேகை, ஜோசியம், சூனியம், இது எல்லாமே நான் முன்னோடியா வாழ்ந்தவங்க நமக்கு சொல்லிட்டு போனதானுங்க. அந்த அனுபவத்தில் தாங்க சொல்லிட்டு இருக்கேன். ரோகிணியில் ஆண் குழந்தை பிறந்தா மாமனுக்கு ஆகாதுன்னு சொல்லுவாங்க. கிருஷ்ணர் கடவுள் தான், ஆனா அவங்க மாமன் கம்சனுக்கு ஆப்பு வந்துச்சுல்ல. சாமிக்கு அந்த கதினா நம்மெல்லாம் ஆசாமிங்க, நம்மளுக்கு இருக்காதா? எங்க வீட்டுல பொண்ணு எடுக்கிறீங்க, உங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு எங்களுக்கு பக்கு பக்குன்னு இருக்கும்ல. உங்க திருவாயை மூடிக்கிட்டு கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? தர்றா, உனக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. மீறி பேசின உனக்கு மரியாதை கெட்டு போயிடாம. நீ செஞ்சதே நான் மறக்கல, வச்சுக்கிறேன். சார் உங்களுக்கு மேட்ரு தெரியுமா? தெரியாது. அவருக்கு தெரியாதான். என்னக்கா அது? ஏங்க கொஞ்சம் இப்படி வரீங்களா? ஏன் இரு, இதை இன்னும் நிச்சயதார்த்தம் முடியல, சாப்பிடல, சாப்பிட்டு அப்புறம் பேசிக்கோ. வாங்கன்னு சொல்றேன்ல, என்னடி வாங்க சொல்லு. வாங்க, என்ன கொஞ்சம் என் கூட வாங்கல. வாங்க ஏண்டி வாங்க வாங்க. என்ன சொல்றே? ஏய் ஏய் என்ன? ஏய் ஏய் என்னடி? ஏங்க இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? எவ்வளவு பிரச்சனைக்கு அப்புறம் இந்த கல்யாணம் நடக்குது. உங்க கைய கால வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டீங்களா? நம்ம வீட்டு பொண்ணு பத்தி நாக்குல நரம்பு இல்லாம பேசுறீங்க. அவங்க என்ன நினைப்பாங்க? ஏய் நான் அதுக்காக சொல்லடி, நிஜமாவே ஜாதகம் ஜோசியெல்லாம் உண்மைடி. சரியான நேரத்துல தான் பேச்சுவார்த்தை நடத்திக்கணும். பொண்ணு ஜாதகம் பையன் ஜாதகத்தை பார்த்து தோசை இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு பரிகாரம் பண்ணணும். உங்க அண்ணங்க தான் கூமட்ட மாதிரி இந்த கல்யாணத்தை நடத்தினாங்கன்னா நீ அவங்களுக்கு ஒத்து ஊத்திட்டு இருக்க. ஏய் சென்டிமெண்ட் சகுனத்துக்கெல்லாம் பவர் இருக்குடி. பெரிய பெரிய ராஜாக்கள் எல்லாம் அந்த காலத்துல டைம் பார்த்து எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ கூட அப்படித்தான், சுப சகுனத்துல தான் இதெல்லாம் நடக்கணும். அப்படி நடந்தா தான் இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கும். ஓடி இவள சும்மா லூஸ் தனமா பேசி. உங்களை நான் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த கல்யாணத்தை நடத்திட்டு இருக்காங்க. இதை கெடுக்கிற மாதிரி எதுவும் பண்ணாம இருந்தா போதும். இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுனீங்க, அப்புறம் உங்க பொண்டாட்டி உயிரோட இருக்க மாட்டேன். ஏய் நான் சொல்ல வரது என்னன்னு முத புரிஞ்சு. நீங்க ஒண்ணும் சொல்ல வேண்டாம். உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். இதுக்கு மேல ஒண்ணும் பண்ணாதீங்க. சரியா லூசா இருக்கா? ஏங்க அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லைங்க. பள்ளி தலையில் விழுந்தா இறந்து போயிடுவாங்கன்னு சொல்லுவாங்க. அப்படி பார்த்தா எங்கள் வீட்டில் வாரத்தில் 2 நேரம் என் தலையில் விழுதுங்க. என்ன பண்ணுறதுங்க? பரணையில் இருக்கிறது பிடிச்சி வெளியிலேயே போட முடியும்? இதோ எதிர்த்த வீட்டில் கூட கருப்பு பூனை வளர்க்குறாங்க. அது குறுக்க நெடுக்கம் தான் போயிட்டு வருது. அதுக்கு அவங்க கிட்ட போய் பூனை வளர்க்காதீங்கன்னு சொல்ல முடியுமா? திடீர்னு கிளம்பி வெளியில் வரும்போது சிக்னலில் ரெட்டு போடுறான். அதை போய் நம்ம அபசகணும்னு நினைக்க முடியுமா? ஏங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, மனசுதாங்க காரணம். உமா, இதெல்லாம் மனசுல வச்சுக்காதம்மா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எனக்கு வார்த்தையே இல்லைங்க. மனசெல்லாம் சந்தோஷத்துல நிறைஞ்சு போயிருக்கு. விடுங்க, எதுக்கு அதையே பேசிக்கிட்டு? அதான் முடிஞ்சு போச்சுல்ல. இனிமே கடவுள் புண்ணியத்துல எல்லாம் சுபமா நடக்கும். கல்யாணம் பண்ணி மாப்பிள்ளை வீட்டுக்கு போகும்போது நம்ம கல்யாணத்துல எத்தனை தடை வந்துச்சுன்னு நினைச்சு பார்ப்பாங்கல்ல, அதுவே ஒரு சுவாரஸ்யமான விஷயம் தானே. நீங்க மறுபடியும் இங்க வந்து பேசி கலகலப்பா இருக்கிறது மனசுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுங்களா? பேசுறவங்க சொல்லலாம் பழிச்சிரும்னு நினைச்சிட்டு இருக்கும் போது நாட்டுல கொஞ்சம் முற்போக்கான சிந்தனையாளர்களும் இருக்காங்கன்னு உங்களை மாதிரி ஆட்களை பார்த்தாதான் தெரியுது. என்னவுமா ஒண்ணுமே கேட்க மாட்டேங்கிற? இப்ப நீ ஒரு கேள்வி கேட்டிருக்கணுமே. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அங்கிள், எனக்கு புரியல. உமா, மாப்பிள்ளை தம்பி வரலையான்னு நீ எங்க கேட்பேன்னு எதிர்பார்க்கிறாரு. சரவணன் தம்பி,
நீங்க பயங்கரமான ஆளுதான். இங்க பாருங்க, நீங்க கேக்குறதுக்கு முன்னாடி நானே சொல்லிடுறேன். என் கூட ராஜாவும் கிளம்புனா வரும்போது ஒரு முக்கியமான ஃபாரின் கிளைண்ட் வந்துட்டாங்க. அவங்க பிரான்ஸ்காரங்க. அடிக்கடி பாண்டிச்சேரி வரும்போதெல்லாம் இங்க வருவாங்க. தம்பி தான் அவங்க மெட்டீரியல்லாம் எக்ஸ்போர்ட் பண்றது. தம்பிக்கு இங்கிலீஷ் நல்லா தெரியுங்க, பிரெஞ்சும் பேசுவான். அதனால பிசினஸும் சுமூகமா இருக்கும். சிவஞானம் சார், இனிமே நம்ம காலம்லாம் ஓஞ்சு போச்சு. புதுசு புதுசா ஏதோ பண்றாங்க. மெட்டீரியலை செல்போன்லயே படம் பிடிச்சி அனுப்புறாங்க. ஏதோ வாட்ஸ்அப்னு சொல்றாங்களே, அதுல தான் அனுப்புறது. ஆன்லைன்ல பணம் போடுறாங்க. பரவாயில்ல, பசங்க டெக்னாலஜில பின்னி பெடல் எடுக்கிறாங்க. ஆமா சார், இப்பெல்லாம் நாமளும் நம்மளை அப்டேட் பண்ணிக்கிற சூழ்நிலையில தானே இருக்கோம். அந்த கிளைண்ட்டை அனுப்பிட்டு வர சொன்னேன், வந்துருவான். சொல்ல போனா அன்னைக்கு நடந்த சம்பவத்துக்கு அவன் தான் ரொம்ப ஃபீல் பண்ணான். இருக்கட்டங்க, இப்ப என்ன கெட்டு போச்சு? பையன் வந்தோடனே தட்டை மாத்திக்கலாம். கல்யாணத்துக்கு தேதி குறிச்சிட்டா ஆக வேண்டிய வேலையெல்லாம் கடகடன்னு பார்த்துடலாம். ஆமாமா, அதெல்லாம் பெரிய விஷயமாச்சே. மண்டபம் பார்த்து பேசுறதுக்குள்ள போதும் போதும்னு ஆகி போகுது. இப்பெல்லாம் பொண்ணு தேடுறதுக்கு முன்னாடி மண்டபத்தை புக் பண்ண வேண்டி இருக்கு. ஏங்க, பையனுக்கு ஒரு ஃபோன் போடுங்க. போடுறேம்மா. நீங்கள் கருக்கொள்ளும் வாடிக்கையாளர் எண் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது. என்ன சார், பையன் போன் எடுக்கலையா? இல்ல, நம்பர் சுவிட்ச் ஆஃப்னு வருது. எப்பவுமே சுவிட்ச் ஆஃப் பண்ண மாட்டான். இன்னைக்கு திடீர்னு என்னன்னு ஒண்ணு புரியலையே. சரி இருங்க, கடை நம்பர் கடிச்சு பாக்குறேன். என்ன சார், கடையில போன் எடுத்தாங்களா? இல்ல சார், ரிங் போயிட்டே இருக்கு, யாருமே எடுக்கல. கடையில் ஒரு 10 நிமிஷம் வேலை தான் இருக்கும். நேரம் கிளம்பி இருக்கணுமே. எங்க போனா என்னன்னு தெரியலையே. ஏய், உங்கள்கிட்ட ஏதாவது சொன்னானா? இல்லைங்க, அவங்கள பேசி அனுப்பிட்டு ஒரு 10-15 நிமிஷத்துல வந்துடுறேன்னு சொன்னான். நாமளே வந்து 1 மணி நேரம் இருக்காது. ஆமா, 1 மணி நேரம் ஆயிடுச்சே. இன்னொரு 10-15 நிமிஷம் பார்ப்போம். இல்ல பரவாயில்லைங்க, அவர் வரப்போ ஏங்க, வரட்டுமே. என்னங்க நீங்க வரும்போது வரட்டு இருக்கீங்க? நல்ல நேரம் போனதுக்கு அப்புறம் யமகண்டத்துல வச்சு இதெல்லாம் கொஞ்சம் செஞ்சுட்டு இருக்கீங்க. பேசாம என்னங்க நான் என்ன சும்மா இருக்கேன்னு நான் என்ன தப்பா சொல்லிட்டேன்? ஐயா அம்மா என்னையா தம்பிக்கு ஆக்சிடென்ட் ஆச்சியா? என்னைய சொல்றேன்? பைக்ல வரும்போது ஆக்சிடென்ட் ஆச்சியா? டேய், அவன் எப்படா பைக்ல போனா? தெரியலையா? இருங்க இருங்க இருங்க, பதட்டப்படாதீங்க. எந்த ஹாஸ்பிடல்ல? காமாட்சி ஆஸ்பத்திரி சார். சரி சரி, யாரும் பதட்டப்படாதீங்க, பதட்டப்படுங்க. ஏய், நான் தான் சொன்னேன், சுபாஷ் சந்திரன் தான் எல்லாம் பண்ணணும்னு சொன்னேன், கேட்டியா? ஐயோ, ஒரு நிமிஷம் பொறுங்க. ஐயோ அம்மா, நான் பண்றேன். பேஷண்ட் பேரு ராஜசேகர். எவ்வளவு பே பண்ணணும்? இருங்க சார், செக் பண்ணி சொல்றேன். ஒரு நிமிஷம். இந்த அமௌண்ட் வச்சுக்கோங்க, பில் ரெடி பண்ணுங்க. நான் இப்போ வந்துடுறேன். ஓகே சார். என்னடா ஏதாவது சொன்னாங்களா? தெரியலண்ணா, டாக்டர் வர சொன்னாருன்னு மாப்பிள்ளையோட அப்பா உள்ள போயிருக்காரு.
எப்படி இருக்காரு? பரவாயில்ல, உயிருக்கு ஆபத்தான சூழ்நிலை இல்ல. ஆனா நல்ல அடின்னு டாக்டர் சொன்னாரு. நல்ல வேளை. முகம் தோள்பட்டையில இருந்தெல்லாம் ரத்தம் வந்துகிட்டு இருக்கான். சரியாகிறதுக்கு இன்னும் 1 வாரம் ஆகும்னு சொன்னாரு. பரவாயில்ல சார், தம்பி எந்திரிச்சு நடமாடுற அளவுக்கு வந்துட்டோம். அதுக்கப்புறமா தேதி குறிச்சு நேர கல்யாணத்தை பண்ணிடலாம். நிச்சயம் எதுவும் வேண்டாம். இல்லைங்க, நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. இனிமே இதை பத்தி பேச வேணாம்னு தோணுது. சார் என்ன சொல்றீங்க நீங்க? நான் நேரடியா சொல்லிடுறேங்க. எனக்கு இருக்கிறது ஒரே பையன். அவனுக்கு ஒண்ணுன்னா எங்க யாராலையும் தாங்கிக்க முடியாது. அவனுக்கு இதுவரைக்கும் எதுவுமே ஆனதில்லை. ஒரு சளி ஜுரம்னு கூட ஆஸ்பத்திரியில படுத்ததே இல்லை. அப்படிப்பட்ட பையன் இன்னைக்கு ஆளே படுத்த படுக்கையா இருக்காங்க. பார்க்கும் போதே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. நல்ல வேலை இந்த அளவோட முடிஞ்சு. ஏதாவது எக்குதப்போ வயஞ்சு என்ன பண்ண முடியும்? பாட்டிக்கு ஆப்பு வந்த மாதிரி பையனுக்கு ஆப்பு வந்துச்சுன்னா என்ன பண்ண முடியும்? இவர் சொல்றது நியாயம் இருக்குல்ல. மாமா, நீங்க கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கீங்களா? சார், உங்க வேதனை எங்களுக்கு புரியுது சார். அதனாலதான் எங்க குடும்பத்துல ஒருத்தருக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு நாங்க எல்லாரும் பதறி அடிச்சுட்டு ஓடி வந்தோம் சார். அதெல்லாம் சரிங்க. ஒரு தடவை இல்ல, 2 தடவை இல்ல, இது 3ஆவது தடவை இந்த கல்யாணத்துக்கு தடங்கள் வர்றது. முதல்ல வந்து அந்த பையன் வந்து தடுக்க பார்த்தான். அதையும் மீறி ஒத்துக்கிட்டோம். அப்புறம் என் சித்தி இறந்து போச்சு. இப்போ என் பையனுக்கு இந்த நிலைமை. என் பொண்டாட்டி ரொம்ப மனசு உடஞ்சு போயிட்டாங்க. உண்மையிலே ஏதோ பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ எங்க பொண்ணாலதான் இப்படிலாம் நடக்குதுன்னு சொல்றீங்களா? இங்க பாருங்க, உங்க பொண்ணு தான் காரணம், அவ ராசி தான் காரணம்னு நாங்க பேச விரும்பல. ஆனா இது கடவுள் கொடுக்கிற எச்சரிக்கை மாதிரி தான் எங்களுக்கு தோணுது. இதையும் மீறி ஏன் கல்யாணம் பண்ணி வைக்கணும்? அப்படி என்ன அவசியம்னு கேக்குறாங்க. எனக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. இன்னும் ஓப்பனா சொல்லணும்னா எல்லா ராசிலையும் ராகு கேது சனி தசை இதெல்லாம் ஒண்ணுதாங்க நடக்கும். ஆனா உங்க தங்கச்சி ஜாதகத்துல தான் எல்லா தசையும் ஒன்னால நடக்குது. நாங்களும் எத்தனை ஜாதகத்தை பார்த்து எத்தனை கல்யாணத்தை நடத்தி வச்சிருப்போம். என்னமோ தான் ரொம்ப ஓவரா தான் பண்ணிக்கிறீங்க. மன்னிச்சுக்கிறீங்க சார். கைமீறி போன பிறகு இந்த விஷயத்தை திரும்பி பார்க்க யாரும் விரும்பல. சார், என்னங்க நீங்க? உங்க சிந்தனை தெளிவா இருக்கு. சகுனம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது, மனசுதான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படி இப்படின்னு பேசிட்டு இப்படி மாத்தி பேசினா எப்படிங்க? கொஞ்சம் நியாய தர்மம் வேணாமா? ஏங்க எப்படி பேசுறீங்க? பெத்த பையனை இந்த நிலைமையில பார்த்தா அப்ப எந்த அப்பன் தான் அதே பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துப்பான்? என்னங்க பேசுறீங்க? உங்க பையனுக்கு பைக் ஓட்டி பழக்கம் பத்தல, ஏதோ ரோட்ல வேகமா வந்து கீழே விழுந்துட்டாரு. அது எப்படி என் தங்கச்சி காரணமா இருக்க முடியும்? இதுக்கு முன்னாடி கூட என் பையன் பைக் ஓட்டி இருக்கான், கார் ஓட்டி இருக்கான். இந்த மாதிரிலாம் ஆனது கிடையாது. கல்யாண பேச்சு ஆரம்பிச்ச உடனே இப்படி எல்லாம் நடக்குது. அதுக்கு என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? வீட்டுல எல்லாரும் ரொம்ப டென்ஷனா இருக்காங்க. பொண்டாட்டி ஒரு விஷயம் கேட்டா, நிச்சயம் பண்ண போனதுக்கே பையனுக்கு இப்படி ஆகி போச்சுன்னா நாளை கல்யாணம் பண்ணோம்னா என்ன ஆகும்னு கேக்குறா. என்னால பதில் சொல்ல முடியலைங்க. போதுங்க, இதோட நிறுத்திக்கோங்க. உங்க பையனுக்கு நடந்ததே அதே மாதிரி சம்பவம் எங்க வீட்டுல நடந்திருந்தா நாங்க உங்க புள்ள மேல பழி போட முடியுமா? உடச்சு சொல்லணும்னா உங்க வீட்டுல சம்பந்தம் பேசினதுக்கு அப்புறம் தான் எங்க சண்முகண்ணனுக்கு வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. அதுக்கு உங்க புள்ள மேல ராசி இல்லைன்னு சொல்ல முடியுமா? பேசும்போது யோசிச்சு பேசணுங்க. நமக்கு தான் பேச வார்த்தை இருக்குன்னு பேசக்கூடாது. உங்க தம்பி அளவுக்கு அதிகமா பேசுறாரு. உங்க தங்கச்சி ராசியா ராசி இல்லையான்னு டெஸ்ட் பண்றதுக்கு என் பையனை பலி கொடுக்க முடியாது. இது 2 மனசு சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல, 2 குடும்ப சம்பந்தப்பட்ட விஷயம். என் பையன் ஒண்ணு உங்க பொண்ணை காதலிக்கல. நாங்க சொன்ன ஒரே காரணத்துக்காகத்தான் உங்க பொண்ணை கல்யாணம் பண்ண சம்மதம்னு சொன்னான். இப்ப எங்களுக்கே இஷ்டம் இல்லைன்னு ஆன பிற்பாடு பேசி பிரயோஜனம் கிடையாது. சண்டை போட்டு அசிங்கம் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன் நானு. அதோட நீங்களும் அந்த மாதிரி ஆள் கிடையாது. அதையும் மீறி சண்டை போட நினைச்சீங்கன்னா அதுக்கும் நாங்க ரெடி. சார், என்னங்க நீங்க செத்தா கூட உங்க வீட்டு பொண்ணுகளுக்கு தாலி கட்டி தான் ஜாதகம் சொல்லி உங்களுக்கு உங்களுக்கு ஒரு நியாயம், மற்றவங்களுக்கு ஒரு நியாயமா? வேணாம் விடுங்க. பிடிச்சு தாங்க கல்யாணம் பண்ணணும். பிடிச்சு வச்செல்லாம் கல்யாணம் பண்ணக்கூடாது. சில பொண்ணுங்க ராசி வீட்டுல எல்லாத்தையும் காலி பண்ணிடும். மாப்பிள்ள, பொண்ணு வலது கால் எடுத்து வைக்கிற நேரம் வாழ்க்கை நல்லா இருக்கணும், வளமா இருக்குன்னு நினைக்கிறது குத்தமாங்க. ஜாதகத்துல தோசை இல்லாமையாங்க இப்படியெல்லாம் நடக்கும். அதை மீறி நீங்க கட்டி கொடுத்தீங்கன்னா முடிஞ்சே போயிடும். படியிலிருந்து விழுந்தா கடைசி படியா இருக்குன்னு பல தடவை எச்சரிச்சோம் கேட்காம எங்க ஆபீஸ்ல ஒருத்த மொத்தமா போய் சேர்ந்துட்டான் தெரியுமா? போதுங்க.
நீங்க கொஞ்சம் பேசாம இருந்தா நல்லா இருக்கும் சார். தயவு செஞ்சு சார், நீங்க நல்லா யோசிச்சுதான் இந்த முடிவு எடுத்தீங்களா? இங்க பாருங்க, இதுல யோசிக்க ஒண்ணுமே இல்ல. என் நிலைமையில நீங்க இருந்தாலும் இந்த முடிவை தான் நீங்க எடுத்திருப்பீங்க. ஒருவேளை நாளைக்கு உங்க பொண்ணை வேற எங்கேயாவது கல்யாணம் பண்ணி உங்க பொண்ணு நல்லா குடும்பம் நடத்தி 10 குழந்தைகளை கூட பெத்துக்கலாம். அந்த பையனோட 100 வருஷம் வாழலாம். நாங்க ரிஸ்க் எடுக்க தயாரா இல்லை. உங்க கூட பேச எதுவும் இல்லைங்க. நம்ம சுமூகமா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அதனால திருமண பேச்சு இனிமே பேச வேணாம். ஒருத்தருக்கு ஒருத்தர் மொத்தமா முறைச்சுக்கிட்டு அறுத்துக்கிட்டு போறதுக்கு முன்னாடி இப்பவே நல்லபடியா விலகி போயிடுவோம். ஐயோ இல்ல சார். உங்க பொண்ணுக்கு எங்க வேணாலும் சம்பந்தம் பண்ணிக்கோங்க. தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க சார். சார் என்னம்மா அது? என்னாச்சு? அம்மா, அண்ணே, ஏங்க ஏங்க என்னாச்சுங்க? என்னங்க ஆச்சு? என்னாச்சு? ஏங்க இப்படி இடிச்சு போய் நிக்கிறீங்க? சொல்லுங்க. ஆமா, மாப்பிள்ளை தம்பிக்கு எப்படி இருக்கு உடம்பு? அவங்க ஏதாவது சொன்னாங்களா? பரவாயில்ல நீ, உயிருக்கு ஒன்றும் ஆபத்து இல்லை. ஆனால் கை கால் முகம்லாம் சரியான அடி. தோள்பட்டையில் ஏதோ பயங்கரமாக அடிபட்டிருக்கான். அதான் ரொம்ப கலவரமாக இருக்காங்க. டேய், மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க ஏதாவது பேசினாங்களா? நிச்சயதார்த்தத்தை பத்தி ஏதாவது பேச்சுவார்த்தை நடந்ததா? அந்த விஷயம் முடிஞ்சு போச்சு. என்ன தம்பி, என்ன நடந்துச்சு? நீங்க பாட்டுக்கு ஏதோ மொட்டையா பேசிட்டு இருக்கீங்க. இங்க வந்து நல்லதானே பேசிட்டு இருந்தாங்க. இப்ப என்ன ஆச்சு? நல்லா வகத்தொகை தெரிஞ்சவங்க மாதிரி பேசினாங்கல்ல, இப்ப அப்படியே மாத்தி பேசுறாங்க. நம்ம பொண்ணு தான் எல்லாத்துக்கும் காரணம்னு பேசுறாங்க. விடுங்க நீ, ஊர் உலகத்துல வேற பையனா இல்ல. இவங்க என்னமோ அதிசயமா புள்ள பெத்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஒரு தடவைனா பரவாயில்லையா, இது 3வது தடவையா? ரொம்ப ஓவரா பேசுறாங்க. நீ அந்த ஆள் இங்க வந்து எப்படி எல்லாம் பேசினாரு, அப்படியே இங்க வேற மாதிரி பேசுறாரு. நாக்குல நரம்பு இல்லாம பேசுறாரு. நீ நாமெல்லாம் என்னமோ அவங்க காலடியில கிடந்த மாதிரி அப்படி பேசிக்கிட்டு இருக்காரு. ஒரு நாகரிகம் வேணா, ஒரு மனுஷனுக்கு கொள்கை இருக்கணும். நேரத்துக்கு தகுந்த மாதிரி பேசுறாங்க. நீ இங்க வந்து ஏதோ முற்போக்கு சிந்தனை உள்ள ஆளுங்க மாதிரி காட்டிக்கிட்டாங்க. ஆனா அங்க பேசின பேச்ச நீங்க பாத்துருக்கணும். அதுக்கு இதுக்கும் சம்மந்தமே இல்லை. நல்ல காலமா கல்யாணத்துக்கு முன்னாடியே அவங்க சுயரூபம் தெரிஞ்சுது. கல்யாணத்துக்கு அப்புறம் இது மாதிரி நடந்திருந்தா நம்ம உமாவை வார்த்தையிலே குத்தி கிழிச்சிருப்பாங்க. அவங்க தப்பிச்சாங்களாம். நிஜமா சொல்ல போனா நாம தான் தப்பிச்சிருக்கோம். அண்ணா, என்ன நடந்துச்சு? நீங்க பேசி பார்க்கலையா?
என்னத்தை போய் பேசி பார்க்கறது? பொண்ணு மேலே இவ்வளோ குத்தத்தை வச்சுக்கிட்டு மாப்பிள்ளைட்டு போய் என்னத்தை கேட்கறது? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த பொண்ணுக்கு கால சர்ப தோஷம், நாக தோஷம், சந்திர தோஷம், ராகு கேது தோஷம், நவக்கிரக தோஷம், பித்ரு தோஷம்னு ஒரு 10-15 தோசை இருக்குன்னு நினைக்கிறேன். முதல்ல அவ ஜாதகத்தை பாருங்க, அவ கட்டத்தில நல்லா ஆராய்ஞ்சு அதுக்கப்புறமா கல்யாண விஷயத்த பேசுவோம். பரிகாரம் பண்ணாம நீங்க எத்தனை தடவை நிச்சயம் பண்ணாலும் இப்படித்தான் ஆகும். சொன்னா கேட்கணும்ல, யாரு கேக்குறீங்க? நாங்க எவ்வளவு பேசி பார்த்துட்டோம், வாக்குவாதத்தில் தான் முடிஞ்சு போச்சு. அவங்க வேண்டான்னு சொன்னதுக்கு அப்புறம் நம்ம என்ன பேசி என்ன பிரயோஜனம்? நம்ம மீறி கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வச்சாலும் அது கடைசி வரைக்கும் நிலைச்சு நிக்காதுமா. வாழ்க்கைங்கிறது ரயில் தண்டவாளம் மாதிரி கிடையாது இல்லம்மா. எப்போ ஒரே சீரா போயிட்டு இருக்கிறதுக்கு கொஞ்சம் ஏத்த இறக்கம் இருக்கத்தானே செய்யுமா. நம்ம இதை ஏத்துக்கிட்டு அடுத்த வேலையை பார்க்கணும். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுமா, ஆனா ஜீர்ணிச்சுக்கிட்டேன். இப்படி நடந்ததை கேள்விப்பட்டு உயிரை கையில புடிச்சுக்கிட்டு நம்ம வீட்டு பையனை நம்ம பதறி அடிச்சுட்டு ஓடணும். ஹாஸ்பிட்டலுக்கு கூட அண்ணன் தான் பில்லு கட்டினாரு. அவங்க என்ன பேச்சு பேசினாங்க தெரியுமா? மனசு ரொம்ப வேதனையா இருக்க. நீ வேற என்ன ஒண்ணுவாங்க? நீங்க மட்டும் நான் ஊர்ல இருக்கிறவங்கள சளைச்சவங்களா? ஊர்லயே பெரிய பணக்காரன், அப்படியே பொண்ணை கட்டி கொடுத்து வளைச்சு போலாம் தான் நினைச்சீங்க? உள்ளூர் மாப்பிள்ள உழுது மாடு மாதிரி அந்த மாப்பிள்ள கார் பங்களாலாம் வச்சிருக்கான்னு சொல்லி அப்படியே அவனுக்கு பூங்கொத்துக்கெல்லாம் கொடுத்து வர வைத்தீங்க. நாங்க வெத்து வெட்டு தானே, அதனால எங்களை அடிச்சு வரட்டுவீங்க. இது வேணும், இதுக்கு மேலே உங்களுக்கெல்லாம் வேணுங்க. என் மேல கை வச்சிங்கல்ல, எங்க இதே கை வச்சு அவங்க மேல காட்டிருக்கலாம்ல. காட்டியிருந்தா அவங்க திருப்பி காட்டியிருப்பாங்கல்ல. உங்களை விட அவங்க பெரிய பணக்காரங்க. உங்களை அடிச்சு காலி பண்ணிடுவாங்க தானே வாய் மூட்டு பேசாம இருந்தீங்க. ஏங்க ஏன் வெந்த புள்ள வேலை பாய்ச்சல் மாதிரி பேசுறீங்க? ஏய், நீ பேசாம இருடே. இருக்கிறத விட்டுட்டு பறக்கறக்கு ஆசைப்பட்டா இப்படி தாண்டி நடக்கும். இவங்களுக்கெல்லாம் இப்பயாவது புரியட்டும், நம்ம தகுதி என்ன, நமக்கு சரிசமா யார் இருக்கா, அவங்களோட தாண்டி நம்ம சம்பந்தம் பண்ணணும். அதை விட்டுட்டு சும்மா அப்படியே மேல மேல போகணும்னு ஆசைப்பட்டோம்னா அப்படிதான் ஆகும். ஏணியிலிருந்து விழுந்தா அப்படியே தாங்கி பிடிச்சிக்கலாம், மரத்திலிருந்து விழுந்தாலும் தாங்கி பிடிச்சிக்கலாம். ஆனா ஆகாசத்திலிருந்து விழுந்தா என்ன எலும்பு கூட மிஞ்சாது. இப்ப உங்க குடும்பத்து நிலைமையே அதான். என்னவோ பெருசா பேசுனீங்க, இப்ப என்ன பண்ணீங்க? ஒரு தடவை நிச்சயம் நின்று போனாலே 1000 கதை பேசுவாங்க. இப்ப 2வது தடவை, அதுவும் மாப்பிள்ளை உசுருக்கே உழ வச்ச மாதிரி எல்லாம் ஆயிடுச்சு. இதுக்கு மேல உசுர பணைய வச்சு எந்த மாப்பிள்ளை உன் தங்கச்சியை கட்ட வரன்னு நானும் பார்க்க தாண்டி போறேன். இனிமே வாழ வழி இல்லாத பொண்ணு, அந்த பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்கற தியாகி யாருன்னு நானும் பார்க்க தாண்டி போறேன். எதுக்குடா வாய் மூடணும்? எதுக்கு நான் வாய் மூடணும்? கைராசி குடும்பத்து பொண்ணு ராசி இல்லாத பொண்ணுன்னு காஞ்சிபுரம் பூரா போஸ்ட் அடிச்சு விட்டுவா. அதுக்கப்புறம் ஒரு பையன் உங்க வீட்டு பொண்ணை கட்ட மாட்டான்டா. இப்பவே எல்லா விஷயம் தெரிஞ்சு போச்சு. அவவே தலை தெரிக்க ஓடிட்டு இருக்கான். என்னமோ பேசுறாங்க. என்னங்க பேசிட்டு இருக்கீங்க? என்னமோ ரொம்ப அப்படியே வாய் நீளுது. நான் யாரு, என் ஹிஸ்டரி என்ன திரும்ப உங்களுக்கு ஞாபகப்படுத்தணுமா? பாம்புக்கு பால் ஊத்துனாலும் பாம்பு பாம்பு தான், ரோட்ல படுத்தாலும் பாம்பு தான். எப்ப வேணாலும் என் விஷயத்தை கக்கிடுவேன். என்ன பேசுறீங்க நீங்க? கைராசி குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனைனா நான் பாத்துக்கிட்டு சும்மா இருப்பேனா? நான் இந்த வீட்டுக்கு மருமகளா இருக்கிற வரைக்கும் நீங்க பேசுறது எதுவுமே நடக்காது. என்ன விட்டா ஓவரா பேசிக்கிட்டே போறீங்க? ஒரு மாப்பிள்ளை வந்து பாத்துட்டு வேண்டான்னு சொல்லிட்டு போனானா அவ்வளவுதானா? எல்லா மேட்டரும் முடிஞ்சு போச்சா? அவன் ஒரு கூறு கெட்டவன். நம்ம உமா வேண்டாம் சொல்லிட்டு போயிட்டான். நம்ம உமாவுக்கு என்ன, அவ ராஜாத்தி, குடும்பத்தை தழைக்க வந்த மகராசி. அவளை பத்தி தப்பா ஒரு வார்த்தை பேசுனீங்க, உங்க வாய் அழுகி போயிடும்.
ஒன்னே ஒண்ணு சொல்றேன், நல்லா கேட்டுக்கங்க. இன்னும் ஒரே வாரத்துல ஊருக்கெல்லாம் பத்திரிக்கை அடிச்சு காஞ்சிபுரமே வாய பொளக்குற அளவுக்கு பெரிய மண்டபமா பார்த்து மேளதாள கொட்டி கல்யாணத்தை பண்ணி வைக்கிறேன். பொத்தனை பேர் மூஞ்சில கரிய பூசுறேன். கல்யாணம் சீக்கிரமே நடக்கும், பாத்துக்கிட்டே இருங்க. எங்க போற? இங்க பாருங்க, என்ன எதுவுமே கேட்காதீங்க. பல விஷயங்களை நான் பண்ணியே ஆகணும். என் கடமை இது. உங்களுக்காக தான் பண்றேன். கடவுளே, ஏன் இப்படி நடக்குதுன்னு தெரியலையே. அழாதீங்க அம்மா, எல்லாம் சரியா போயிடும், கவலைப்படாதீங்க. அம்மா டென்ஷன் ஆகாதீங்கம்மா. ராசி இல்லாதவ அப்படி இப்படி நல்லா பேசுறாங்களே.